பிளேஜியரிசம் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இலக்கியத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த வார்த்தை பரிச்சயமானது. அதாவது இதை கருத்து திருட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒருத்தர் எழுதின அல்லது படைத்த ஒரு நாடகத்தையோ அல்லது அவர் சொன்ன ஒரு கருத்தையோ தன் கருத்தை போல சொல்லுதல். அதாவது ஒரிஜினல் ஆத்தருக்கு அல்லது ஒரிஜினல் படைப்பாளருக்கு, படைப்பாளர் நம்ம சொல்கிறது இந்த மாதிரி நம்ம கடவுளை இல்லை, இலக்கியம் சார்ந்த படைப்புகள் சொல்லுவோம், அதையும் நம்ம படைப்புகள் தான் சொல்லுவோம். அந்த படைப்புகளை படைத்த ஒரிஜினல் படைப்பாளருக்கு உரிய கிரெடிட்டை கொடுக்காமல், மேற்கோள் காட்டாமல் தன்னுடைய கருத்து போலவே சொல்லுகிற ஒரு மோசடித்தனம். அப்படிப்பட்ட ஒரு மோசடி உலகத்தில் பல இடங்களில் நடக்குது. தமிழ் கிறிஸ்தவ உலகத்தில் அது நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசஞ்சலமாக இருந்துச்சு. அதிலும் பிரதரன் சபையில் அது நடந்துச்சு அப்படின்போது அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்படி ஒரு கருத்து திருட்டை அம்பலப்படுத்துவது தான் இந்த வீடியோ. முழுசாக பாருங்கள். அதாவது நதியலையினுடைய ஒளிபரப்பு கொள்கையில் தனிப்பட்ட நபர்களை தாக்குதல் கூடாது அப்படிங்கிறத நாங்கள் ஒரு கொள்கையாக வச்சுருக்கோம். ஆனாலும் இந்த வீடியோவில் ஒரு சில தனிப்பட்ட நபர்களை நான் குறிப்பிட்டாக வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன, திருடன் அடையாளம் காட்டணும்ல. அப்போது இது தனிநபர் தாக்குதல் என்று எடுத்துக்கொள்ளாமல் ஒரு மோசடியை அம்பலப்படுத்துவது, அதில் அவர்களுக்கும் அல்லது அந்த பொருளுக்கும் விலகி இருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்வது அப்படிங்கிற பார்வையில் இந்த வீடியோ பாருங்கள். அவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் ஒரு புக்கு, முறைப்படுத்தப்பட்ட இறையியல் கையேடு. அது ஆசிரியர் பேர்லாம் இருக்கும். அவர் 2024 முதல் பதிப்புன்னு போட்டிருக்கிறாங்க. முதல் பதிப்பு 2024, விற்பனைக்கல்ல, நாட் ஃபார் சேல் அப்படின்னு போட்டிருக்காங்க. வெளியீடு வந்து 10/2/2024. அது வெளியிடப்பட்ட இடத்தையும் போட்டிருக்காங்க. அதில் ஒரு பெரிய காமெடி என்னென்னா, வெளியீட்டாளர்கள் எப்பவுமே தங்களுடைய பேரை போடுவாங்க, வெளியீடுன்னு சொல்லி போடுவாங்க, பப்ளிஷ்ட் பை அப்படின்னு தான் போடுவாங்க. ஆனால் இந்த புத்தகத்தில் வெளியீடு நாள் போட்டுட்டு இடம்னு போட்டு அந்த இடத்த போட்டிருக்காங்க. வெளியீடு நீ மரத்தடியில் வெளியிட்டா என்ன, மண்டபத்தில் வெளியிட்டா என்ன, யார் வெளியிட்டது, நாங்கள் தான் வெளியிட்டோம்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு இந்த புத்தகத்தினுடைய தரம் இருக்குது. பார்த்துக்கோங்க. அவங்க நாங்கள் தான் வெளியிட்டோம்னு அதில் போடவே இல்லை. அதில் 2 பேர் அணிந்துரை வேறு எழுதியிருக்காங்க. சகோதர சபைகளில் மிகவும் புகழ்பெற்றவர்கள், எல்லாராலும் அறியப்பட்டவர்கள். அதில் ஒருத்தர் இப்போ அண்மையில் ஆண்டவருடைய வீட்டுக்கு போயிட்டார். நான் கூட அவங்க தெரியாமல் தான் அணிந்துரை எழுதியிருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியரை தொடர்பு கொண்டா, இந்த ஆசிரியர் இல்லை, ஆக்கியோன்னு போட்டிருக்கிறாரு. அவர் எப்படி ஆக்குனாரு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆக்கியோன் வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் அனுப்புனார். பிரதர், நான் வந்து இந்த புத்தகம் எங்கிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது, இதுக்கு பர்மிஷன் இன்னும் வாங்கலை, நாங்கள் பர்மிஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்கோம் கூட சொல்ல, வாங்கிடுவோம் அப்படின்லாம் சொல்லி இந்த விஷயம் தெரிஞ்சு தான் அவங்க அணிந்துரை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன இது, பெரிய மனுஷங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அதாவது நாம் சகோதர சபையில் என்ன பண்ணுவோம்னா, பிரதரன் பீப்புள் தான் வானத்திலேருந்து அப்படியே இறங்கின நேரடியான கிறிஸ்தவ வாரிசுகள் மாதிரியும் உன்னதத்திலேருந்து இறங்கி வந்தவங்க மாதிரியும் நம்ம சொல்லிக்குவோம். அது ஆக்சுவலி அது உண்மை இல்லை. நான் பிரதரனில் நிறைய இறையியலாளர்கள் இருக்காங்க, நல்ல ஒரு சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் இருக்காங்க. அப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் சத்தியம் இருக்குது, அது உண்மை தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக இல்லை, பேப்பரில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இவங்க மற்ற சபையில் ஒருவேளை அந்த ஊழியக்காரர் அப்படி பண்ணார், இந்த பிரபல ஊழியக்காரர் அப்படி பண்ணார் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அப்படி சொல்லும்போது சகோதர சபையில் இருக்கவங்களே இப்படி பண்ணியிருக்காங்களே, இதையும் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்கா இல்லையா? முதல்ல நாம் தான் நம்ம வீட்டை தான் சுத்தம் பண்ணணும். ஸோ அதனால் சகோதர சபை என்பது என் வீடு. இன்னும் நிறைய பேர் நான் சகோதர சபை விட்டே போயிட்டேன், பிரதரன் விட்டே போயிட்டேன்னு சொல்லி புரளி கிளப்பிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோவோ இல்லை சீக்கிரத்தில் அதுக்கும் ஒரு வீடியோ போடுவேன். எந்த அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்களோ அந்த அடிப்படை உங்களுக்கு எப்படி பொருந்தும்னு சொல்லி சில பேரை நம்ம வந்து, சில பேருடைய தூக்கம் ஏற்கனவே கெட்டு போயிருக்கு. ஸோ நம்மளுடைய நோக்கம் அது இல்லை. நம்ம பொதுவான கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு நல்ல விஷயத்தை சொல்லணுங்கிறது தான். யாரையும் தாக்குறதோ ஒன்றும் இல்லை. ஆனால் போலிகளை அல்லது கைவர்களை அடையாளம் காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. பவுல் வந்து இப்படி அடையாளம் காட்டினார் சில பேரை. 2 தீமோத்தேயு நிருபம் பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு அதிகாரத்துலையுமே 2 பேர் வருவாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் நமக்கு தீமை செஞ்சது அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அப்போ அடையாளம் காட்ட வேண்டியது நம்முடைய வேலை. அந்த வேலை தான் செய்கிறேன். ஸோ நான் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த புத்தகத்தை இது எப்படிப்பட்ட மோசடியான மொழிபெயர்ப்பு என்று தெரிந்துதான் அணிந்துரை எழுதியிருக்கிறார்கள் என்பது எனக்கு ஒரு மிக வருத்தமான செய்தி. அந்த ஊழியக்காரங்க எப்படி பண்ணாங்க, இந்த சபையில் எப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாரையும் குற்றம் சொல்லுகிற சகோதர சபையார் தங்கள் சகோதர சபையில் இப்படி நடக்கிறதே, இதை குறித்து நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். வாட்ஸ்அப்பில் போட்டேன், ஃபேஸ்புக்கில் எழுதினேன், இப்போ வீடியோ போடுறேன். இதனால் என்ன நடக்கணும் நினைக்கிறேன் தெரியுமா? ஒன்றுமே நடக்காது. அவங்க தங்களுடைய திருட்டு வேலையை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த புத்தகத்தை திருடினது மட்டும் இல்லை, அவங்களுடைய இயல்பே அப்படி தான். அடையாளத்தை திருடுறது, சபையை திருடுறது, புத்தகத்தை திருடுவது, இப்படி நிறைய அபகரிப்பது அவர்களுடைய வேலை. இதுக்கெல்லாம் நான் ஆதாரம் எல்லாம் பேசலை. இது ஆதாரமே தேவையில்லை. வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு குரூப், ஒரே குரூப் தான் இதை திரும்ப திரும்ப செஞ்சிட்டு. இட்ஸ் ஓகே. கம்மிங் டு த பாயிண்ட். இந்த புத்தகம் முறைப்படுத்தப்பட்ட இறையியல் கையேடு அப்படிங்கிற இந்த புத்தகம் த மூடி ஹேண்ட்புக் ஆஃப் தியாலஜி அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தில் சிஸ்டமேட்டிக் தியாலஜி செக்ஷனுடைய மொழிபெயர்ப்பு. அந்த புத்தகத்தை இவங்க மொழிபெயர்த்துறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இது மொழிபெயர்த்துறாங்க. மொழிபெயர்த்து அதை வெளியிடுறதுக்காக சகோதர சபைகள் மத்தியில் புகழ்பெற்ற ஒரு வெளியீட்டாளரை இவர்கள் அணுகினார்கள். அது எனக்கு தெரியும் அந்த விஷயம். அதாவது எனக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை அங்கே ஒருவர் பேசும்பொழுது நான் அங்கே இருந்தேன். அது எனக்கு வேறு வேலையாக போயிருந்தப்போ நான் அங்கே இருந்தேன். அப்போ அந்த வெளியீட்டாளர்கள் கிட்ட இப்படி ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறார். இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து இதை மொழிபெயர்த்துருக்குறாங்க, அதை வெளியிட முடியுமா அப்படின்னு. அந்த பப்ளிகேஷன் ஹவுஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருத்தர், அவர் மருத்துவர், அவர் ரொம்ப ஷார்ப்பான ஆள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஆள். அவர் பர்மிஷன் வாங்கினாங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை வாங்கிடுவாங்க அப்படின்னு இந்த சொன்னவர் சொன்னார். பர்மிஷன் வாங்காமல் மொழிபெயர்க்க தொடங்கினதே முதல் தவறு. இன்னொன்று, இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் நம்ம என்டர்டெயின் பண்ண முடியாது, இதை எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக சொன்னார். இதெல்லாம் கிட்டவே சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி பல வருஷங்களுக்கு முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் நானும் விட்டுட்டேன், எனக்கு அந்த மேட்டர் தெரியாது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இது வெளியிட போகிறாங்க அப்படின்ன உடனே இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம். அந்த மனிதர்கிட்ட நான் கேட்டேன், இது என்ன இது அப்படின்னா, இல்லை அதை தழுவி தான் நாங்கள் மொழிபெயர்த்துருக்குறோம் அப்படின்னார். அதுக்கப்புறம் நானும் அதை பார்க்கல. இந்த வெளியீட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்க. நல்ல வேலையாக அன்றைக்கி வேறு ஒரு நிகழ்ச்சி இருந்ததுனால அந்த வெளியீட்டு விழாவுக்கு போகலை. இல்லைனா நானும் தானே வெளியீட்டு விழாவுக்கு போனேன்னு சொல்லி ஆகிடும். ஏனோ கர்த்தர் என்னை நல்வாய்ப்பாக அதை தடுத்து விட்டார் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல். அப்போ வெளியிட்டாங்க. எனக்கு ஒரு காப்பி கிடச்சிது. எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி, நமக்கு எப்பவும் ஒரு காப்பி கொடுத்துருவாங்க. நம்ம இலக்கியத்துறையில், அதுவும் கிறிஸ்தவ இலக்கியத்துறையில் இயங்கிட்டு இருக்கிறதுனால ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி காப்பி கொடுத்துருவாங்க. அட்லீஸ்ட் பப்ளிஷர் தரலனா கூட வேறு யாராவது காசு கொடுத்து வாங்கியாவது எனக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. அது நான் கர்த்தரிடத்தில் பெற்ற கிருபை. ஆனால் இந்த புத்தகத்தை நான் பெற்றது கிருபை என்று சொல்ல முடியவில்லை. அப்போ அந்த புக்கு கிடைச்ச உடனே நான் வாங்கி வச்சுட்டேன், படிக்கல. அப்போ வேற ஒரு ஐயா, மூத்த ஐயா, இலக்கியவாதி, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த புக்கு பார்த்தீங்களா அப்படின்னாரு. பார்த்தேன், எனக்கு கிடைச்சதுண்ணே, எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னாரு. என்னையா ஒரு புத்தகத்தை தழுவி எழுதுறது தவறா அப்படின்னு கேட்டேன். பிரதர், நீங்கள் புக்கை படிக்கலன்னு நினைக்கிறேன், புத்தகத்தை தழுவிலாம் எழுதலை, அப்படியே வேர்டு டு வேர்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாரு. அப்புறம் எடுத்து பார்த்தா ஆமாம், அது அப்படி தான் இருக்குது. அந்த சீரியல் கூட மாறல. அவங்க எந்த ஒழுங்கில் பண்ணியிருந்தாங்களோ அந்த சீரியல் கூட மாறல. அப்படியே வேர்டு டு வேர்டு. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அதை காட்டுறேன். அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஒரிஜினல் புக்கு. இதில் என்னென்ன இருக்குதுன்னா, நிறைய தியாலஜியில் பல செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. அதாவது பிப்ளிக்கல் தியாலஜி, சிஸ்டமேட்டிக் தியாலஜி, ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி, டாக்மேட்டிக் தியாலஜி, கண்டெம்பரரி தியாலஜி அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் சிஸ்டமேட்டிக் தியாலஜி செக்ஷன் தான் இவங்க எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ஒரிஜினல் புக்கு. இப்போ பார்க்க போகிறீங்க பாருங்கள் தமிழில், அது டூப்ளிகேட், அதாவது மோசடி மொழிபெயர்ப்பு. மோசடி மொழிபெயர்ப்பு அந்த புத்தகத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது இப்போ அதனுடைய ஒரிஜினலுடைய உள்ளடக்கத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த ஒரிஜினலுடைய உள்ளடக்கம். இதுதான் பார்த்தீங்கன்னா, இது அப்படியே தமிழில் எப்படி மொழிபெயர்த்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது மோசடி மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு எக்ஸாக்டாக இருக்குது, அதில் ஒன்றும் குறையே இல்லை. மொழிபெயர்ப்பு சூப்பராக பக்காவாக இருக்குது. ஆனால் மோசடியான முறை, அந்த மொழிபெயர்த்து வெளியிடப்பட்ட முறை தான் தப்பு.
பார்த்துட்டீங்களா? அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா ஆக்கியோன் அப்படின்னு தன்னுடைய பேரை போட்டுக்கிறாரு. இவர் எப்படி ஆக்கியோனா ஆவார்? ஏற்கனவே ஒருத்தர் இங்கிலீஷில் எழுதினார் உலக புகழ்பெற்ற புத்தகம். அதை தமிழில் வேறு யாருக்கிட்டே கொடுத்து மொழிபெயர்த்துருக்குறாங்க. அது வெளியிட்டவரும் இவர் கிடையாது, இவருக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கிறாரு. அந்த நபர் தான் சர்ச்சைக்குரிய நபர் எப்பொழுதுமே. அவர் இவர் பேரை போட்டார். இவர் தன்னுடைய ஃபோட்டோவை போட்ட உடனே இவருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் அவருக்கு தனிப்பட்ட முறையில் டெக்ஸ்ட் பண்ண மெசேஜ், ஐயா உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த ஆக்கியோன் அப்படின்னு இருக்கிறார்ல, நான் பார்த்த வரைக்கும் அவர் நல்ல அன்பான மரியாதையான சகோதரர், மூத்தவர். என்ன உங்கள் பேர் இப்படி கெட்டு போச்சேயா அப்படின்னு சொல்லி தான் அவர்கிட்ட பேசினேன். அப்போ தான் அவர் உண்மையெல்லாம் சொன்னார். எப்போ என்ன உண்மையை சொன்னார்னா, 2024 இவங்க இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க, முதல் பதிப்புன்னு போட்டு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் 2026 ஜனவரி மாதம் 14 எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார், டெக்ஸ்ட் மெசேஜ். நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் வச்சுருக்கிறேன், அதை போட மாட்டேன், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி அவர் பேசின ஆடியோவும் வச்சுருக்கிறேன். அதெல்லாம் நான் இங்கே போட போகிறதில்ல, ஏன்னா அவரை அவமானப்படுத்துறது என்னுடைய நோக்கம் இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் பர்மிஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னும் வரல, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் பர்மிஷன் அப்படின்னு சொல்கிறார். 2026 ஜனவரி 14 வரைக்கும் இவங்களுக்கு அனுமதியே கிடைக்கல. ஆனால் 2024 இவங்க புத்தகத்தை வெளியிட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு காரணத்தை சொல்கிறார், இது ஒரு சின்ன ஒரு பகுதி தானே, இது மாணவர்களுடைய நலனுக்காக தானே நாங்கள் பண்ணுறோம், இது பொதுவாக நாங்கள் விற்க போகிறது இல்லைல்ல, விற்பனை கல்லுன்னு தானே போட்டிருக்கோம், அதனால் இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு. அதாவது இவங்க செஞ்ச தப்பை நியாயப்படுத்துகிறாராம். முதல்ல இந்த புத்தகத்தினுடைய எந்த பகுதியையும் எந்த வகையிலையும் ரிட்ரீவ் பண்ணக்கூடாதுன்னு அந்த புத்தகத்தில் போட்டிருக்கு, ஒரிஜினல் புக்கில். அதை மொழிபெயர்ப்பும் உள்ளடங்கும். இந்த பதிப்புத்துறையில் இருக்கவங்களுக்கு அது தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க மொழிபெயர்த்ததே தப்பு. மாணவர்கள் நலனுக்காக நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொன்னால் ஒன்று செஞ்சுருக்கலாம், அது கூட தப்பு தான். ஃபோட்டோ காப்பியும் கூட இஸ் ஆல்சோ க்ரைம் தான், அஃபென்ஸ் தான். ஆனால் ஒருவேளை இவங்களுடைய உண்மையான நோக்கம் எங்களுடைய பேர் புகழுக்கெலாம் இல்லை பிரதர், நாங்கள் மாணவர்களுக்காக கொடுக்க போகிறோம், வேதாகம கல்லூரி மாணவர்களுக்காக கொடுக்கறதுக்கு தான் இவ்வளோ முயற்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம் தெரியுமா? மொழிபெயர்த்துட்டு சாஃப்ட் பைண்டிங் பண்ணி, இல்லை ஹார்ட் பைண்டிங் பண்ணி, இல்லை ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி மாணவர்களுக்கு கொடுத்துருக்கலாம். கேட்டால் ஐயா இந்த மாதிரி மொழிபெயர்த்துக்கோம், இது சட்டப்படி தப்பு இருந்தாலும் நம்மளுடைய மாணவர்களுக்கு நலனுக்காக இதை கொடுத்துருக்குறோம், மற்றபடி இதை வேறு எதுவும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி இவங்க இதை வெளியிட்டிருந்தாங்கன்னா நானே இவங்களை பாராட்டியிருப்பேன். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, ஆக்கியோன்னு போட்டுக்கிட்டாங்க. அதுவும் அட்டையில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 70வது வயதிலும் இத்தனை பெரிய புத்தகத்தை கொண்டு வந்த இவரை பாராட்டுகிறோம். நான் கொஞ்சம் வாசிக்கிறேன், அதை எனக்கு கொஞ்சம் அப்பப்போ வாசிக்கும்போது சிரிப்பாக இருக்கும். தனது 70வது வயதில் திருமறையின் உள்ளடக்கமாகிய இறையியல் கோட்பாடுகளை முறைப்படுத்தப்பட்ட இறையியல் கையேடு என்ற தலைப்பில் புத்தக வடிவமாக்கி நமது கரங்களில் கொண்டு வந்து சேர்த்திருப்பதில் இவருடைய பணி பாராட்டத்தக்கது. ஆஹா, என்னையா பணி! ஒரு ஆராய்ச்சி நூல், அதாவது ஒரு தியாலஜிக்கல் புக்கு எழுதுறீங்க நீங்கள், அப்படியே நேராக உங்களுக்கு அப்படியே ஏகலைவனாக உங்களுக்கு வந்துருச்சா? இதுக்கு முன்னாடி உள்ள புத்தகத்தெல்லாம் நீங்கள் படிக்கவே இல்லையா? அப்போ நீங்கள் பிப்ளியோகிராஃபிக்கல் டேட்டா கொடுத்துருக்கணும்ல, இந்தந்த புத்தகங்களை நான் ரெஃபர் பண்ணேன்னு சொல்லணும்ல. இவ்வளோ பெரிய தியாலஜி புக்கை நீங்கள் கொடுக்கும்போது எந்த புத்தகங்களிலிருந்து நான் ரெஃபர் பண்ணி இதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சைட் பண்ணியிருக்கணும்ல. அப்படி பண்ணலை, அவ்வளோ நேர்மை உங்களுக்கு இல்லை. ஏன்னா அப்படி எதுவும் நீங்கள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலை. ஒரே ஒரு புத்தகத்திலேருந்து மோசடியாக டிரான்ஸ்லேட் பண்ணிங்க. அட்லீஸ்ட் இந்த புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்புன்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்ல முடியாது, ஏன்னா திருட்டுத்தனத்தை வெளியே எப்படி சொல்ல முடியும்? அங்கே தான் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க மிஸ்டர் ஆக்கியோன். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது அவர்களை ஆதரிக்கிறவர்கள் நிறைய பேர், இப்போ நான் இதை சொன்ன பிறகு அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, ஒருத்தர் சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, இது என்ன மாணவர்கள் நலனுக்காக தானே அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்கிறவர் ஒரு ஊழியக்காரர், பாஸ்டர். எங்கேயா என்னையா படிச்சிங்க நீங்கள்? எங்கேயா உங்களுக்கு கொஞ்சமாவது உத்தமத்தன்மை இருக்குதா? ஒருத்தன் திருட்டுத்தனமாக ஒரு வேலை பண்ணுறான்னு சொன்னால் அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆதரிக்கக்கூடாது. மாணவர்கள் நலனுக்காக தானே அப்படி இப்படிங்கிறீங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எனக்கு ஒருத்தர் 1000 ரூபா கொடுக்குறாரு, நல்ல நோட்டு தான், கள்ள நோட்டுலாம் இல்லை, ஒரிஜினல் நோட்டு தான். 1000 ரூபா கொடுக்குறாரு. அந்த நோட்டு செல்லுபடி ஆகுமானா செல்லுபடி ஆகும், செலவு பண்ண முடியுமா செலவு பண்ண முடியும். ஆனால் அது திருடப்பட்ட நோட்டு, நான் திருடிட்டு வந்தேன், இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த நோட்டை நான் வாங்க முடியுமா? நீங்கள் வாங்குவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் இது. நான் கையில் எடுத்து அதை காட்டணும்லாம் யோசித்தேன், தேவையில்லை, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை சகோதர சபைகள் மத்தியில் சில வேதாகம பயிற்சி வகுப்புகளை நடத்துகிறவர்கள் மாணவர்களுக்கு பரிசாக கொடுக்குறாங்க. வெக்கமா இல்லை? உங்களுக்கு வேறு புத்தகமே கிடையாதா?
என்னையா பண்ணிகிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு? செக் ரொம்ப இழிவான ஒரு போக்கு இருக்குது. இதை நான் ப்ரமோட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அன்றைக்கி சொன்னார் பாருங்கள். இந்த மாதிரி ஆளுங்களை என்டர்டைன் பண்ண எடுத்துகிட்டு போங்க வெளியே அப்படின்னு சொன்னார் பாருங்கள். அவர் தான் என் சகோதர சபை, உண்மையான சகோதர சபை ரத்தம் பாய்ஞ்ச ஒருத்தர். இது திருட்டுத்தனமான மோசடி மொழிபெயர்ப்புன்னு தெரிஞ்சும் இதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, வீடியோ ஒரு எடுத்து வச்சுருக்கிறீங்க. கொஞ்சமாச்சு பொறுப்போடு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை யாராவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா இது திருட்டு பொருள், ஓகேவா? அப்போ நீ எதுக்கு வச்சுருக்கிற அப்படின்னு கேட்பீங்க. நான் இதை வச்சுருக்கிறது காரணம் இந்த வீடியோ போடுறதுக்காக தான். அதே மாதிரி யாராவது வந்து என்கிட்ட என்ன ஆதாரம் கேட்டால் கம்பேர் பண்ணுறது தான். அதனால் அதை தூக்கி இன்றைக்கி தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன். சரியா? இதை பயன்படுத்தாதீர்கள். ஒரு வேளை கொடுத்துட்டாங்க, தூக்கி போட்டுருங்க, பயன்படுத்தாதீங்க. ஒரு திருட்டு பணத்தை வச்சு நீங்கள் செலவு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது சரிக்குமா? அந்த மாதிரி தான். இதிலேருந்து நீங்கள் எடுக்காதீங்க. இதை விட நல்ல புத்தகங்கள் இருக்குது. தமிழ்லேயும் வந்திருக்கு, இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கு. இல்லைனா நீங்கள் புதுசாக மொழிபெயர்த்துங்க. இது வந்து ஒரு மோசடி மொழிபெயர்ப்பு நூல். இதை பயன்படுத்தாதீங்க. யாராவது இங்கே இதை கொடுத்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பி விட்ருங்க. அவ்வளோதான், ஒரே ஒரு வேண்டுகோள். இவங்க திருந்த மாட்டாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கூட்டம் வந்து இது ஒரு சின்ன குரூப். இந்த கூட்டம் வந்து புத்தகத்தை திருடுகிற கூட்டம், அடையாளத்தை திருடுகிற கூட்டம். பணம் இருக்கிறதுனால எதை வேணாலும் செஞ்சிடலாம், நமக்கு 4 பேர் சப்போர்ட்டாக பேசுவாங்க. அந்த 4 பேர் இருக்காங்களே, சப்போர்ட்டாக பேசியிருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். ஸோ இந்த கூட்டம் திருந்துமா அப்படின்னா திருந்தாது. நாம் எச்சரிக்கையாக இருந்து விலகி அவர்களிடத்திலிருந்து நாம் நம்முடைய உத்தமத்தை காத்துக்கொள்வோம் அப்படிங்கிற செய்தியோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.